வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் சின்னஞ்சிறு சிந்தனையாளர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கங்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு சங்க தமிழ் இலக்கியங்களுக்குள் இருக்கும் பாடல்களை எடுத்து படித்தோமேயானால் அந்த பாடல்களுக்குள் இருக்கும் மொழி நடையும் சொற்சுவையும் இலக்கண நயமும் நமக்குள் இன்பத்தை தரக்கூடியது. அந்த இன்ப உணர்வினை வார்த்தைகளில் எடுத்துரைத்தல் சாத்தியப்படாது. அந்த பாடல்களுக்குள் இருக்கும் கருத்தினை புரிந்து கொண்டோமேயானால், அதை நன்றாக நாம் தெளிந்து கொண்டோமேயானால், நம் முன்னோர்கள் எத்துணை நன்னெறியுடன் இந்த வாழ்வினை வாழ்ந்திருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு விளங்கும். இன்றைய சூழலில் சமுதாயம் சீர்குலைந்து ஒழுக்க பின்னடைவினால் மக்கள் அனைவரும் இன்னலுற்று இருக்கும் இந்த தருவாயில் அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் நன்றாக தெளிந்து கொண்டு அதனை புரிந்து வாழ்ந்தோமேயானால் வாழ்வு வளம் பெறும், உலகம் அமைதியுறும். 1000 ஆண்டுகள் தாண்டியும் இன்றும் கூட அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்புடையதாக இருக்கின்றது என்றால் அது பிரமிப்பை ஊட்டக்கூடிய விஷயம், வியப்பில் நம்மை ஆழ்த்தக்கூடிய விஷயம். அக்கால தமிழ் மக்களின் அரசியல், சமூகம், சமுதாயம், கல்வி, கலை, நாகரிகம், ஆடை, அணிகலன், கொடை, வீரம் என்ற பல விஷயங்களை, என்ற பல அங்கங்களை நமக்கு புறநானூறு வாயிலாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் சமுதாயம் மறுமலர்ச்சி அடைய, சமூகம் மேம்பட, நாம் புறநானூற்றில் கூறி இருப்பது போல நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அடிப்படை புரிதல் ஏற்பட வேண்டும். அது என்னவெனில், யாதும் ஊரே யாவரும் கேளு. இதில் புலவர் யாதும் என்று கூறுவது என்னவென்றால், நீரில், நிலத்தில், வானில், காற்றில், வானத்தையும் பூமியும் இணைத்து வாழும் உயிரினம் என உயிர்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். ஆக புலவர் உயிராகவே அனைத்தையும் பார்க்கின்றார். நாம் உடலை கொண்டிருக்கின்றோம், உடலுக்குள் உயிர் இருக்கின்றது. ஆக உயிர் இல்லாத உடலுக்கு உருவம் இல்லை. ஆக ஒரு உடலை நாம் பார்க்க வருகின்றோம் என்றால் அது உயிராகவே பார்க்க வேண்டியது அடிப்படை. ஆக உயிர் இல்லா உடலுக்கு மதிப்பு கிடையாது. அந்த உயிருக்கு எந்த ஊர் என்று விளக்குவது? ஆக உயிருக்கு யாதும் ஊரே. இங்கு யாவரும் கேளர் என்று அவர் கூறுவது என்னவென்றால், ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்து இருந்திருக்கின்றது. உயிர்கள் அனைத்தும் ஒரே இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கும் அந்த ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட உயிர்கள். ஆக ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அனைவரும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதாலும் யாவரும் கேளர் என்றார். ஆக அதுவே அடிப்படை புரிதல், யாதும் ஊரே யாவரும் கேளர் என்பதற்கு. இன்னொரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனில், இந்த இயற்கைக்குள் பலவிதமான வேறுபாடுகள் உண்டு. எடுத்துக்காட்டாக நீர்ப்பரப்பு என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அருவிகள், குளங்கள், ஆறுகள், கடல்கள், பெருங்கடல்கள் என்று பலவிதமாக இருக்கின்றது. நிலப்பரப்புகள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் மலைகள், மேடுகள், குன்றுகள் என்பன போன்ற பலவிதமான விலங்குகள், பலவிதமான தாவரங்கள் என்று பல பல வேறுபாடுகள் இந்த உலகிற்குள் இருப்பதால் தான் உலகம் வனப்புடன் இருக்கின்றது. ஆதலால் உலகம் உயிர்ப்பு பெறுகின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் நாம் அனைவரும். ஒரு ரோஜா மலர் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் ஒரு செடியில் இருக்கும் ரோஜா மலருக்கும் இன்னொரு செடியில் இருக்கும் ரோஜா மலருக்கும் இருக்கும் நறுமணங்கள் கூட வேறுபடும். அந்த வேற்றுமையே அதனின் அடையாளம். அந்த
அடையாளமே அதனின் சிறப்பு. அந்த சிறப்பு அதனின் தனித்துவம். அந்த தனித்துவம் நாம் அதன் மேல் கொண்டிருக்கும் அன்பையும் அதன் மேல் கொண்டிருக்கும் மதிப்பையும் கூட்டுவதற்கு காரணமாய் அமைகின்றது. ஆக பரஸ்பரம் நாம் ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பையும் நேசத்தையும் உண்மையாக செலுத்தி நாம் உறவுக்குள் இருக்கும் நன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினோமானால் உலகம் வளம் பெறும், அமைதியும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது சமுதாய வளர்ச்சியின் உச்சகட்டம். அது மனிதகுல பண்பாட்டின் சிகரமுமாகும். ஆக நாம் அனைவரும் இந்த அடிப்படை புரிதலை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் ஒரு மகோ உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. அன்புடையார் எல்லாமும் உடையார் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் ஒருவரின் மீது அன்பு செலுத்துவது அவசியம். இந்த உலகில் நாம் அனைவரும் அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் நட்புடன் பாவித்து நாளை விடியும் பூமி அமைதிக்காய் மட்டும் விடியட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.